வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களும் சாப்பிட்டு ரெடியாங்கடான்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டு நான் குளிச்சுட்டு வரக்குள்ளேயே பசங்க சாப்பிட்டு எல்லாம் ரெடியாகி ஷூ போட்டிருந்தாங்க. சரி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு தாட்டி விட்டு போட்டு சரி சாமி கும்பிட பூ பறிக்கலான்னு பூ பறிக்க போகும்போது தான் திடீர்னு யோசனை வந்துச்சு. நம்மளுக்கு திடீர்னு யோசனை வருமே. சரி பூ நிறையா இருக்குது ஈஸ்வரன் கோயிலுக்கு கொண்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு ஏன்னா போய் ஒரு வாரமாட்டாச்சு. சிவராத்திரிக்கு போனது அதுக்கப்புறம் போகவே இல்லைன்ட்டு சரி அரளிப்பூ நிறையா இருந்தது. அதே மேலே பொறிச்சு கட்டி தொடர் மாதிரி கொஞ்சம் கட்டிட்டேன். கட்டி போட்டு மற்ற இட்லி பூ இது செம்பருத்தி பூவெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து கவரில் போட்டு கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க. இதாங்க நம்ம மணீஸ்வரர் கோயில். ஏன்னா வீட்லேருந்து கிளம்பி வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். அவரே சொன்னார் நீ திடீர்னு யோசிச்சு கிளம்புற கடைக்கு வந்து சேர்க்க நேரமாகி போகணாருன்ட்டு கோயிலுக்கு போனதுமே டக்குன்னு எல்லா சாமியும் கும்பிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் தான் உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் உட்காந்தா லேட் ஆகி கடைக்கு வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்துட்டு கிளம்பி கடைக்கு வந்தாச்சுங்க. கடைக்கு வந்து நீ ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க.